ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்து நல்லா சில்னஸ் அதிகமாக வர மாதிரி தான் வச்சுருக்கேன். மாஸ்டர் எப்பவுமே பாதி வச்சுக்கோங்க. சில்னஸ்ஸு, அதோடைய பேஸு, அடுத்து சரவுண்டு. அடுத்து சென்டர் வாய்ஸு, சப்பு பேஸு. ஸ்மூத்தாக இருக்கும்னா ஆனால் நம்ம ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி காட்டிடுறேன். இது ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு. எல்லாமே ரெட் லைட் கொடுத்துருக்கேன். ரொம்ப பிரைட்டாக இருக்காதுன்னா மைல்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால மைல்டாக கொடுத்துருக்கேன். இன்சைட் காட்டிடுறேன். ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஃபில்டர் செக்ஷன், ப்ரொடக்ஷன் போர்டு வந்துடும்னா கண்டிப்பாக. ஏன்னா ஸ்பீக்கர் எதாவது ஷார்ட் ஆச்சுன்னா இல்லை ஐசி போயிட்டுன்னா ஆஃப் ஆயிரும். அதாவது இந்த ரெட் கலர் போர்டு. ப்ரோலஜிக் பார்த்திங்கன்னா ஆதி எலக்ட்ரானிக்ஸோடது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்விட்சிங் போர்டு வந்துடும்னா நாளைக்கு இன்கேஸ் நீங்கள் FT003 வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 003 வச்சு ஒரு கெய்னர் போர்டு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஸ்விட்சிங் போர்ட்லேயே லைன் கொடுத்தீங்களா கூட போதுமானதுன்னா. 4 ஃபீட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ஹீட் சிங்க் போட்டிருக்கேன்னா, ஏன்னா நல்லா ஹீட் ஆனாலும் ஐசி போகாது. ஃபேன் வந்து 9 வோல்ட்டு செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக் சைடு காட்டிடுறேன். 5 ஸ்பீக்கர் நார்மல் எல்எஸில் வந்துடும். சப்பு மட்டும் பனானாவில் போட்டுருங்க. பனானாக்கு நான் பின்னு கொடுத்துருவேன். டிவிடி லைனும் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் FT003 போட்டாலும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. FM ஆண்டனா வந்துடும். டிவி லைன் ஆக்ஸாக வந்துடும்.